நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்களும் பேசுற விட்டீங்க விஜய் அரசியல். அதான் என்னப்பா விஜய் அரசியலுக்கு வரலாம். நான் தெளிவா வரவேற்கிறேன். இப்போ போட்டுட்டு வரவேற்கிறோம். விஜய் வர்றதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்த மாதிரி அஜித் கூட வந்துடலாம். எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்குதுங்க. இந்திய அரசியல் சட்டம் அந்த உரிமையை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மோதி நம்ம 12 கோடி இடத்துல 8ல் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ 1/3 வசூல் வந்து நமக்கு பாதிக்கும். அதை வந்து விஜய் ரிஸ்க் எடுக்க மாட்டார். உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயிண்டோட இணைஞ்சு பயணிச்சு மீடியாவில் ஒரு சிலர் வந்து உதயநிதி விஜய் அரசியல்னு சில பேர் வந்து சம்பந்தமே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் முட்டாள்தனமாக உள்நோக்கத்தோட பேசிட்டு இருப்பாங்க. சீமான் வந்து பெரிய அளவுக்கு கை ப்ரொஃபைல் இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது. சீமான் வந்து பெரிய கை ப்ரொஃபைல் ஆக்டரும் கிடையாது. அவர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனோட பிராக்சிமிட்டியும் தன்னுடைய பேச்சு திறமையை வச்சு தான் பண்ணாரே தவிர இந்த அளவுக்கு அசாத்தியமான பேச்சு திறமை இல்லைன்னா சீமானால் வந்து ஒரு லீடராக நிற்க முடியாது. சீமான் நிற்கிறது அண்ணா நின்னது மாதிரி பேச்சு திறமையில நிற்கிறாரு. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் மீண்டும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சே. நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்களும் பேசுற விட்டீங்க விஜய் அரசியல். அதான் என்னப்பா விஜய் அரசியலுக்கு வரலாம். நான் தெளிவா வரவேற்கிறேன். அரசியல் மாநாடு நீங்க போடுறேன்ற டாக் போயிட்டு இருக்கு. இப்போ போட்டுட்டு வரவேற்கிறோம். விஜய் வர்றதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்த மாதிரி அஜித் கூட வந்துடலாம். எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்குதுங்க. இந்திய அரசியல் சட்டம் அந்த உரிமையை கொடுக்குது. விஜய்க்கு இருக்கு, அஜித் இருக்கு, சூர்யாவுக்கு இருக்குது. யார் வேணாலும் வரலாம், விஜய் வரலாம். இல்ல நீங்க வந்து பொசிஷனிங் விஜய் இன்னும் சரியா பண்றதுக்கு வர்றதாட்டே சொல்லலையே. பின்ன பொசிஷனை பற்றி எங்க வரும்? அவர் வரதா சொன்னாதானே பொசிஷனிங் பற்றி இங்கே பிரச்சனை வரும். நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பொசிஷனிங்கை பற்றி. ஏன்னா ஒரு மதுரை ஒரு டெல்லியில் உள்ள ஒரு பிராண்டிங் மாஸ்டர் கூட விஜய் வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக கொண்டு வந்துடலான்னு கூட முயற்சி பண்ணதாட்டு சில தவறுகள் வருது. அப்படி போனால் அது விஜய்க்கு தான் நஷ்டம். ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் யாரும் பெரிய பவர்ஃபுல் ஸ்டாரை வந்து தாங்காது. சரத்குமாரை திமுக தாங்கல்ல, சரத்குமாரை அண்ணா திமுக தாங்கல்ல, ராமராஜனை ஜெயலலிதா தாங்கல்ல, ராஜேந்திர திமுக தாங்கல்ல, பாக்கியராஜ அண்ணா திமுக தாங்கலன்னா இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியாட்டு வந்த பிறகு இவங்களெல்லாம் தாங்க முடியல. ஆனால் எம்ஜிஆர் அண்ணா தாங்கினாருன்னா திமுக வந்து ஒரு சமுதாய இயக்கம் இருக்கும்போதே மக்கள் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதியும் அண்ணா பெருந்தைய கூட இருந்தாங்க. எஸ்டாப்ளிஷ் ஆகும்போதே பராசக்தி ஹீரோ அன்னைக்கு அண்ணன் சிவாஜி ரசிகர்னா அண்ணன் சிவாஜி அன்னை புதுமுகம், நட்சத்திர அந்தஸ்து கலைஞர் கருணாநிதிக்கு தான். கலைஞர் கருணாநிதி, ராஜகுமாரி ஹீரோ, அதுக்கும் கருணாநிதி தான் வசனம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் இவங்க 2 பேரோட சேர்ந்து 3 பேராக தான் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. 57, 62, 67ன்னு 2 பேருமே தவிர்க்க முடியாத சக்தியாட்டு அண்ணாவுக்கு இருந்தார். அண்ணா வந்து 67லையும் கலைஞர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க வந்து சமூக இயக்கம் 15%, 27%, 40%, 50% வரும்போது நம்பர் 2ங்கிற பொசிஷனுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அவர் திரும்ப கலைஞரோட சண்டை போட்டு 30.3, அவர் 24 புள்ளி எடுத்தாங்க. அந்த ஓட்டில் வந்து 2 பேரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அதை வந்து மற்ற நடிகர்கள் கூட கம்பேர் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காது. இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீ அரசியல்ன்றது மாடர்ன் டே பாலிடிக்ஸ் வந்து மோர் ஆஃப் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் தான். ப்ளஸ் அதில் சினிமா பவர், அமாசிங் வெல்த் மாதிரி மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆயிட்டு. ஓகே, அது அக்குமுலேட்டிங் பவர் அண்ட் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிற பொசிஷன் வருது. ஓகே, அப்போ சினிமா பிஸ்னஸும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட் இதுதான். இதில் வந்து இப்போ ரெட் ஜெயண்டோடைய கிளச்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஃபிலிம் ட்ரேட்ல என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம துணிவாரு சப்பையே பார்த்தேன். ஸோ அந்த ரெட் ஜெயண்டோட நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அவர் சினிமா பிஸ்னஸில் விஜய்க்கு தலைவர் ரெட் ஜெயண்டோட அசிஸ்டன்ஸ்லாம் அவர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து திமுக அண்ணா திமுக மாட்ட நான் அவர் வேற எப்படி வர முடியும்? அதான் நான் திரும்ப ரெட் ஜெயண்ட் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டாராக வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதோட விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தானே நான் டே 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கும் படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்பெக்ட் ஆட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனண்டா வந்து நிற்குது. அப்படி இருக்கும்போது அந்த சக்தி வந்து வேற யாரை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பெரிய அளவுக்குள்ள இருக்கும் போது நம்ம பார்த்தோம். அந்த வாரிசு, அந்த அஜித் படம், விஜய் படத்துல வந்து கடைசியில் ரெட் ஜெயண்ட் தானே வித்து காம்ப்ரமைஸ் பண்ணி தானே அந்த ரிலீஸை பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட
ஒரு தன்மை இருக்கும்போது வந்து தன்னோட பிசினஸ் வந்து தன்னோட மார்க்கெட்டிங் ரேஞ்சு வந்து 10-12 போறதுக்கு ரெட் ஜெயண்ட் வேணும், அல்லது 10-8 போகும். ரெட் ஜெயண்ட் ஆதரவு இருந்தால் 10-12 ஆகும். ரெட் ஜெயண்ட் ஆதரவு இல்லாமல் ரெட் ஜெயண்ட் இன்னொரு படத்தை அந்த நேரத்தில் தேட்டரில் கொண்டு போட்டால் உங்களுக்கு 10 கிடைக்கும்னா அது 8 தான் கிடைக்கும். அப்போ அந்த அளவு அதை ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சம் எக்ஸ்டென்ட் ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மேலையும் களையும் ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேட்டரில் உள்ள ஹோல்டில் ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்கும்போது வந்து அந்த நட்சத்திர நடிகர்கள் யாரும் கூட அந்த ரெட் ஜெயண்ட் அதை எதிர்த்து களமாடுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா அவங்க போட்டி மற்ற நடிகர்கள் கூட தான் நடிகருக்கு போட்டி, டிஸ்ட்ரிபியூட்டர் கூட போட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மோதி நம்ம 12 போன இடத்துல 8ல் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ 1/3 வசூல் வந்து நமக்கு பாதிக்கும். அதை வந்து விஜய் ரிஸ்க் எடுக்க மாட்டார். உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்டோட இணைஞ்சி பயணிச்சு தன்னோட ஹீரோ, டைரக்டர், கதை அம்சம், மக்கள் ரிசல்ட் எல்லாத்தோடு மார்க்கெட்டிங்கும் ரெட் ஜெயண்டோட நல்லா இருக்கட்டு, அது நம்மளுக்கு கூடுதல் பலன்னு தான் விஜய் நினைப்பார் நான் கருதுறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 2 ஓரளவு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் ஒரு சினிமா ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்து ஓரளவு சக்சஸ்ஃபுல்லாக எடுத்தாருன்னா ஒன்று எம்ஜிஆர். அது எந்த அளவு சக்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் வந்து அப்படி புரிஞ்சு அவர் அப்படி பாதி வேறு தமிழ்நாட்டுல அடி முட்டாள்களாட்டு பேசுறாங்க. அதனாலதான் வந்து அன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு என்டிஆர் கூட கம்பேர் பண்ணி அண்ணா ரஜினிகாந்த் பேசினேன். சார் கேள்வி முடிச்சிடறேன். நான் வந்து எம்ஜிஆர் அரசியல் வளர்ந்த விதத்தை பத்தி நான் கேட்கல. பட் நான் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி தொடங்கின அப்புறம் நீங்க வந்து 72-77 அவர் சினிமா நடிகராக இருக்கும்போது பல்வேறு கவர்மெண்ட் எதிர்த்து பல்வேறு சவால்களை சந்திச்சுன்னா அவர் சினிமா பிசினஸே கொஞ்சம் ஓடிச்சு. ஓகே, இன்னொரு கேஸ்ல விஜயகாந்த் எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி தான், அதை 8 மாசம் முன்னாடி தான் ஆரம்பிச்சு அவர் வராரு. ஸோ இந்த விஜயகாந்த் மாதிரி பண்றதானே இப்போ மாடர்ன் டேல பெட்டர். 8 மாசம் முன்னாடி வந்து வந்தாருன்னா அன்னைக்கு கேள்விகள் வரும். நீங்க வந்து உதயநிதியோட பிசினஸ் பண்ணிட்டு எப்படி பண்றீங்க கேள்விகள் வரும். பட் கேள்விகள் தவிர்த்து இருக்கிறதானே பெட்டர். 8 மாசம் முன்ன விஜயும் வரலாம், திடீர்னு ஞானோதயம் வந்து அஜித்தும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், அது அவங்க உரிமை. பட் அப்படி வரும்போது கிரெடிபிலிட்டி ஒன்று கொஸ்டின் ஆகுது. நீங்க வந்து இவங்களோட இதை இருக்கீங்க. கிரெடிபிலிட்டி கொஸ்டின் வந்து எம்ஜிஆருக்கே வரத்தானே செய்யுது. நீங்க ராணுவத்தை சந்திக்க தயாருன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாதா? திடீர்னு உங்களுக்கு வந்துட்டீங்களா? முத்து அரசியலுக்கு வந்த பிறகு, முத்து திரையுலகில் ஹீரோவா வந்த பிறகுதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சாங்கிறது கிரெடிபிலிட்டி கொஸ்டின். எல்லாரை பற்றியும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது பிரச்சனை இல்லை. வராரா வரலையாங்கிறது நமக்கு தெரியாது. வர்றதா இருந்தா விஜயும் வரலாம், அஜித்தும் வரலாம், சூர்யாவும் வரலாம். நீங்க வந்து சரி, ஆனா இன்னைக்கு விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் அரசியல் வராத சூழ்நிலை பல அரசியல்வாதிகள் வந்து விஜய் அஜித்தை ஒரு சாஃப்டா இருந்து அவங்க ஆதரவாளர் நம்ம பக்கம் வருவாங்களா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மாயமான் வேட்டையை நடத்திட்டு இருக்காங்க. இல்லையே, இப்போ சீமான் அதை 2 விதமாட்டும் பண்றாரு. சரியா நக்கல் அடிச்சாரு. தம்பி யாருமே போட்டி இல்லைன்னு பந்த சோர்ல வீசி அவருக்கு எதிராக விளையாடிட்டு இருக்கிறாருன்னு பெரிய நக்கல் அடிச்சாரு. அப்போ சொல்லித்தான் பாருங்களாம் உதயநிதி போட்டின்னு. ஏன்னா மீடியாவில் ஒரு சிலர் வந்து உதயநிதி விஜய் அரசியல்னு சில பேர் வந்து சம்பந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாம முட்டாள்தனமா உள்நோக்கத்தோட பேசிட்டு இருப்பாங்க. அதை மையமா வச்சு அதே சீமான் வந்து விஜய் நல்லா அதான் வரேன். அதே சீமான் வந்து விஜய் பண்ணக்கூடிய இந்த அம்பேத்கர் அரசியல் வந்து அம்பேத்கர் அதிக அளவு தூக்கி பிடிக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தான் பலன் வரும். விஜய் களத்துக்குள்ள வரமாட்டாரு. அந்த புள்ளிலையும் அவர் பார்க்கிறாரு. களத்துக்குள்ள வரமாட்டாரு விஜய்ங்கிறனால தம்பி அவர் மட்டும் பந்தை வீசி விளையாடுறான்னு நக்கல் நையாண்டியும் பண்றாரு விஜய. அதே வேளையில் அம்பேத்கர் இஷ்யூக்குள்ள விஜய் எடுத்துட்டு வரும்போது அப்போ விஜயை பாராட்டி பண்றாருன்னா அவர் எடுக்கக்கூடிய அம்பேத்கர் இஷ்யூ பொது தொகுதியில் ஆதித்தமிழர், ரெட்டைமலை சீனிவாசன், ஐடி தேச பண்டிதர், இந்த வந்து 100% காஸ்ட், குறிப்பா பறையர் சமூகம் சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் விழிப்புணர்ச்சிங்கிறது விஜய் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்ச்சிங்கிறது அரசியல் ரீதியாக தனக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள விஜய் மேல அரசியல் வராத பட்சத்தில் தனக்கு லாபம், வராத பட்சத்துல அவருக்கு லாபம் வந்தாலும் தானே பந்த விளையாடுறாருங்கிற மாதிரி அப்பவும் வசிக்க தான் செய்வாரு. விட்டுட்டா போறாரு. வரலன்னா தட்டி விடுவாரு, வந்தா அடிச்சு விளையாடுவாரு. சீமான் தெளிவா தானே சொல்றாரு. விஜய் வந்து தானே பந்த போட்டு விளையாடுறாருன்னு சொன்னேன். ரஜினிகாந்தையே சீமான் வந்து எதிர்த்து தானே களமாடினாரு. விஜய் மாத்திரம். ஓகே சார், இறுதியா சார், இப்போ இந்த நடிகர் அரசியலை பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓரளவு சக்சஸ்ஃபுல் மாடலாக நான் பார்த்ததுன்னா இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண். இன்னைக்கு அந்த பவன் கல்யாண் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நாயுடு சப்போர்ட் பண்ண 2014
5 வருஷம் ஒரு கட்சியை வளர்த்துட்டு 7% ஓட்டு எடுத்தார். அவர் போட்டிட்டு 2 தொகுதி தோத்துட்டார். பட் 7% ஓட்டு, நீங்க அந்த 7% நான் டிசைடிங் ஃபேக்டர்ன்ற மாதிரி நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவன் கல்யாண் அவர் ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சி தொடங்கி வரும்போது அவர் 42 வயசு. ஸோ 42 வயசுல ஒரு நடிகர் வந்து அரசியல் தொடங்கி வரதுக்கு ஒரு ஐடியலா இருக்கும்ல, ஐடியல் ஏஜ்னு பார்க்கலாம். பவன் கல்யாணோட அவங்க அண்ணன் சிரஞ்சீவி பெரிய அளவில் வந்தார். மனுஷன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, பரிதாபமாக விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் பவன் கல்யாண் 7% எடுத்து பாராரு. பவன் கல்யாண் 7% ஓட்டு எடுத்தாருன்னா நடிகருங்கிறதோட ஒரு மிலிட்டன்ட் கம்யூனிட்டி, தென்னிந்தியாவிலே மிலிட்டன்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். விஜயவாடாவில் தான் தகராறுன்னு நினைக்கிறேன். அந்த தேவநேனி நெஹ்ரு, வங்காவட்டி ரங்கராவா அந்த இஷ்யூ. மற்றபடி காபு கம்யூனிட்டி ஒரு ஃபெரோசியஸ் கம்யூனிட்டி, மினிமெரிக்கலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ வாங்கும்போது சிரஞ்சீவி விட்ட இடத்துல இவர் 7% எடுத்திருக்கிறாரு. நாட் ஓன்லி சினிமா ஹீரோங்கிற மட்டும் பவன் கல்யாண் எடுக்கல, இது பிலாங்ஸ் டு காபு கம்யூனிட்டிங்கிறதுலேருந்து தான் எடுத்திருக்கிறாரு. பட் என்னோட கேள்வி என்ன, ஒரு 40 அதே மாதிரி சீமான் அப்படி இல்லை. சீமான் வந்து ஆண்டி நாடார் தான் பண்றாரு, தமிழ் தேசிய கருத்தியல தான் நிற்கிறாரு, வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற புள்ளியில தான் நிற்கிறாரு. புறமொழியாளர்கள் அவரை நாடார்னு முத்திர குத்த SSN அந்த சர்வேக்காரெல்லாம் முத்திர குத்தினாலும் அவர் நாடார்களை கேண்டிடேட்டா போட்டு அந்த புள்ளியில இருந்து மாறி பொதுத்தளத்துக்குள்ள தான் நிற்கிறாரு. சினிமா ஹீரோன்னு அவர் சொல்ல முடியாது, ஒரு துணை நடிகர் தான், கருத்தியல தான் அவர் நிற்கிறார். பட் அதே 7%க்காக சொல்றேன். நான் 2 பேருக்கு பாணி பேச்செல்லாம் நான் வந்து பவன் கல்யாண் சீமான் இல்ல. ஓகே, சீமான் வந்து ரொம்ப பவன் கல்யாண் எந்த பேக்கிங் இல்லாம வந்தவர். நான் சீமானோட வளர்ச்சியை நான் எங்கேயுமே நான் குறைச்ச மாதிரி மதிப்பு இல்லை. பட் நான் பவன் கல்யாண் எதிர்ப்புறேன்னா, பவன் கல்யாணுக்கு இருந்த ஒரு 40 வயசுல இருந்த துணிச்சல் வந்து இங்க தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு அவ்வளோ வரலையே. நம்ம கமல்ஹாசன் மாதிரி 60 வயசு எல்லாம் முடிஞ்சு போனப்போ தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, கமல்ஹாசன் வேண்டான்னு தான் சொன்னாரு, திடீர்னு வந்தாரு. அது உரிமை. 60 வயசுல வராரோ 30 வயசுல வராரோ, 60 வயசுன்றது அவங்க மார்க்கெட் முடிஞ்சப்பறம் வர ஓகே, அது அவங்களுக்கு உரிமை. கமல்ஹாசன் மார்க்கெட் நல்லா தானே இருக்கு. சினிமாவுக்கு வந்த பிறகு அவர் வந்த அன்னைக்கு படிச்ச மார்க்கெட்ல இப்ப மறுபடியும் விக்ரம் படம் அந்த லோகேஷ் கனகராஜா டைரக்டர். ஏன் இது நான் சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சீமானோ இயக்குனரா தனக்கு பட வாய்ப்பு என்னன்னு தான் அவரே அரசியல் கட்சி தொடங்கினாரு. இது சீமான் வந்து பெரிய அளவுக்கு கை ப்ரொஃபைல் இயக்குனர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமான் வந்து பெரிய கை ப்ரொஃபைல் ஆக்டரும் கிடையாது. அவர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனோட பிராக்சிமிட்டியும் தன்னுடைய பேச்சு திறமையை வச்சுதான் பண்ணாரே தவிர, இந்த அளவுக்கு அசாத்தியமான பேச்சு திறமை இல்லைன்னா சீமானால வந்து ஒரு லீடரா நிற்க முடியாது. சீமான் நிற்கிறது அண்ணா நின்னது மாதிரி பேச்சு திறமையில நிற்கிறாரு. எம்ஜிஆர் நின்னது சினிமா ஹீரோங்கிறதுல வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்து கட்சிக்குள்ளே தான் இருந்து வந்தது. சீமான் இது எம்ஜிஆருக்கு ஹீரோங்கிறது பிளஸ். சீமானுக்கு வந்து கலைஞர் மாதிரி அண்ணா மாதிரி பேச்சு திறமை உள்ளவங்க தான் பிளஸ்ஸே தவிர, துணை நடிகராக இருந்ததோ டைரக்டர் அது ஒன்றும் பெரிய பிளஸ் இல்லை. மைனஸ் இல்லை அது, ஆனால் அது பெரிய பிளஸ் கிடையாது. பிளஸ் அவருக்கு பேச்சு திறமையும் துணிச்சலா பேசக்கூடிய தன்மையும். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் நடிகர்களோட அரசியலை பற்றி பேச ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த கட்டம் அவங்க எப்படி அவங்க அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்க, விஜய் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, ரஜினி வரா இல்லைன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இனிஞ்சே ரொம்ப நன்றி சார். ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அந்தந்த தனி மனிதரோட விருப்ப வெறுப்பு சம்மந்தப்பட்டது. அந்த தனிநபரின் முடிவு, அது அவங்களோட ஜனநாயக உரிமை. யார் யார் எப்போ என்னென்ன முடிவு எடுப்பாங்கங்கிறது ஆண்டவனுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.